ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாயகமிக அகாடமி. இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் சீரிஸ் 5 பார்க்கலாம். ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் 4ல் வந்து எஸ்கியூலோட பேசிக்ஸ்லேருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அதை எடுத்து நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோட லிங்க் பாருங்கள். இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செலக்ட் நேம் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்டர் வேர் சேலரி இஸ் நாட் நல். செலக்ட் நேம் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்டர் வேர் சேலரி இஸ் நாட் நல். சேலரி வந்து எங்கே நல்லா இருக்கோ, அதாவது நல் இல்லாமல் இருக்கோ அதோடைய நேம் மட்டும் இந்த இன்ஸ்ட்ரக்டர் டேபிள்லேருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணும். இன்ஸ்ட்ரக்டருங்கிற டேபிளில் இருக்கிற நேம்ங்கிற காலத்தில் எங்கே வந்து நல் இல்லாத இருக்கோ அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ ஆப்ஷன் பி, டபுள்ஸ் வித் நோ நல் வேல்யூஸ் தான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி ப்ராக்கெட்டில் ஐடிங்கிற ஒரு காலம், எம்ப்ளாயிங்கிற டேபிள், கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி, இதில் ஐடிங்கிற ஒரு காலம், நேம்ங்கிற ஒரு காலம், அடுத்து சேலரியில் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் நல்னு கொடுத்துருக்காங்க. சேலரி நல்லா இருக்கக்கூடாது, அதுக்கு டேட்டா வந்து கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இன்சர்ட் டு எம்ப்ளாயி வேல்யூஸ். ஃபஸ்ட்டு 1005 கொடுத்துருக்காங்க, ரேக் கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. செகண்டு, அதாவது 3 டேட்டாவும் இருக்குது. செகண்டில் பார்த்தோம்னா இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி வேல்யூஸ் 1007 ட்ராஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு, இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி வேல்யூஸ் 1002 ஜோஸ் 3335 இருக்குது. சம் ஆஃப் திஸ் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வில் ப்ரொடியூஸ் அன் எரர், ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இதில் வந்து எரர் இருக்குது, அதை வந்து எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதில் எது எரர் இருக்குன்னு பார்த்தோம்னா மூணுத்துக்குமே வந்து இதில் சேலரிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கணும், ஏன்னா நாட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் தேர்டில் பாருங்கள், சேலரிக்கு அதாவது 2 காலம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தேர்டுக்கான ஆப்ஷன்ஸ்க்கான வேல்யூ கொடுக்கல, சேலரிக்கு கொடுக்கல. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் எதில் வருது, ஆப்ஷன் சி தான் வந்து இதோடைய ஆன்சர். இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி வேல்யூஸ் 1007 ரோஸ். அடுத்தது இந்த இடத்துல தேர்டுக்கான வேல்யூ கொடுக்கல, ஸோ அதற்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி பிரைமரி கீ மஸ்ட் பி, பிரைமரி கீ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், யூனிக்யூவாக இருக்கணும். ஸோ தி பிரைமரி கீ மஸ்ட் பி யூனிக்யூவாக இருக்கணும் அண்ட் நாட் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது. ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் த ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்னது, போத் யூனிக்வாகவும் இருக்கணும் அண்டு நல் இல்லாதே இருக்கணும், நாட் நல்லா இருக்கணும், நல் இருக்கக்கூடாது பிரைமரி கீனா. அப்போ ஸோ இதற்கான ஆன்சர் என்னது, போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட், தி ரிசல்ட் ஆஃப் டேஷ் அன்னோன் இஸ் அன்னோன். அன்னோன் எதுக்கு வந்து அன்னோன் வரும், ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்ஆர் அன்னோனா, ஆர் அன்னோனா, அண்ட் அன்னோனா, நாட் அன்னோனா கேட்டிருக்காங்க. தி ரிசல்ட் ஆஃப் நாட் அன்னோன், அதாவது அன்னோன்னா என்னது, தெரியாத வேல்யூ இருக்காது. அந்த அன்னோனுக்கு நாட் கண்டுபிடிச்சா என்னது, ரிவர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், நாட்னா அது ரிவர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அன்னோனுக்கு ரிவர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், அன்னோன் தான் வரும். அன்னோனுக்கு ரிவர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், அன்னோனுக்கு ரிவர்ஸ் கண்டுபிடிச்சா அன்னோன் தான் வரும். அதாவது அன்னோனுக்கு ரிவர்ஸ் கண்டுபிடிச்சா நாட் அன்னோன், அப்போ அதுக்கு அன்னோன். ஸோ அதுக்கான ஆன்சர் நாட். Aggregate function or function that take a dash as input and return a single value. அதாவது அக்ரிகேட் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது, மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் வேல்யூ, குரூப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, அதாவது மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, ஆவரேஜ், கவுண்ட்டு, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது தட் டேக்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து சிங்கிள் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இதற்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ, கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். செட் ஆஃப் வேல்யூஸுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, செட் ஆஃப் வேல்யூஸில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் வரும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். நெக்ஸ்ட், 6th கொஸ்டின், செலக்ட் டேஷ் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்டர் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது செலக்ட் dash from instructor where department name computer science, which of the following should be used to find the mean of the salary. mean another average, அந்த சேலரியோட ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், என்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து மீன் ஒரு இது கிடையாது, கமாண்ட் கிடையாது. ஸோ அதற்கான ஆன்சர் ஆவரேஜ்.
ஆவரேஜ் தான் வந்து இதுக்கான ஆன்சர். மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கமாண்டு? ஆவரேஜ் ஆஃப் சேலரி. இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ஆஃப் சேலரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் கவுண்ட் ஆஃப் டேஷ் ஐடி ஃப்ரம் டீச்சர்ஸ், அதாவது டீச்சர் டேபிள், வேர் செமஸ்டர் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் அண்ட் இயர் ஈக்குவல் டு 2010. If you do want to eliminate duplicates, we use the keyword dash in the aggregate expressions. Duplicate eliminate பண்ணனும்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ணனும் சொல்றாங்க. இப்போ செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஐடி வந்து இந்த டீச்சருங்கிற டேபிளை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த ஐடியில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டூப்ளிகேட் டேட்டா ரிப்பீட்டட் டேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிப்பீட்டட் டேட்டா இல்லாத டூப்ளிகேட் வந்து ஒன் டைம் மட்டும்தான் எடுக்கணும். டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் இல்லாத வரதுக்கு என்ன பண்ணணும்? டிஸ்டிங்க்ட். இப்போ இந்த இடத்துல டிஸ்டிங்க்ட் ஐடி அப்படின்னு போட்டால் உங்களுக்கு டூப்ளிகேட் வராது. நெக்ஸ்ட், ஆல் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எக்ஸப்ட் டேஷ் இக்னோர் நல் வேல்யூஸ் இன் தர் இன்புட் கலெக்ஷன்ஸ். All aggregate functions except dash ignore null values in their input collection. இதுக்கான ஆன்சர் கவுண்ட் ஸ்டார். கவுண்ட் ஸ்டார் மட்டும்தான் என்ன பண்ணும்? எல்லா வேல்யூஸும் நல் வேல்யூஸும் எடுத்துக்கும், ஆல் வேல்யூஸும் எடுத்துக்கும் கவுண்ட் ஸ்டாருங்கிறது. மற்றதெல்லாம் அப்படி கிடையாது, நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிடும். A Boolean data type that can take values true, false and dash. A Boolean data type that can take values true, false and dash. அதாவது 3 இருக்குது. ட்ரூ, ஃபால்ஸ், இன்னொன்று அன்னவுன். இந்த இடத்துல இதற்கான ஆன்சர் என்னது? அன்னவுன். ட்ரூ, ஃபால்ஸ், அன்னவுன்ங்கிறது தான் பூலியன் டேட்டா டைப்பில் வரும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், தி டேஷ் கனெக்டிவ் டெஸ்ட் ஃபார் செட் மெம்பர்ஷிப், where the set is a collection of values produced by a select class. Next, the dash connective test for the options of set membership. First வந்து dash connective test for set membership, where a set is a collection of values produced by a select class. Next, the dash connective test for the options of set. இது வந்து ஆப்ஷன், இங்கே வந்து ஆப்ஷன்ட்டுக்கு இது செட் மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ரெசண்ட்டுக்கு. அப்போ இதில் வந்து என்னது? இன்னு, நாட் இன். ஸோ இதற்கான ஆன்சர் என்னது? இன்னுங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு, நாட் இன்னுங்கிறது ஆப்ஷன்ஸ் ஆஃப் செட் மெம்பர்ஷிப். நெக்ஸ்ட் கொஸ்டின், we can test for the non-existence of tuples in a subquery by using the dash construct. We can test for the non-existence of a tuples in a subquery by using the dash construct. இதுக்கான ஆன்சர் என்னது? நாட் எக்ஸிஸ்ட். இந்த எஸ் வரணும் லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம், ஐடி, ஆவரேஜ் ஆஃப் சேலரி. இந்த இடத்துல குரூப் ஃபங்க்ஷன் என்னது? அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்டர் டேபிள். குரூப் பை டிபார்ட்மெண்ட் நேம். எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க? டிபார்ட்மெண்ட் நேம் பேஸ் பண்ணி குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது, இங்கே டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. ஒன்று இதில் இப்போ இந்த இடத்துல குரூப் பையில் வந்து நம்ம கொடுக்கலன்னா இதுக்குள்ளே இருக்கணும், ஆவரேஜ்குள்ளே இருக்கணும். இப்போ குரூப் பைக்குள்ளே டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து ஆவரேஜுக்குள்ளே கொடுக்கல. ஆனால் ஐடிங்கிறது குரூப் பையில் இல்லை. குரூப் ஐயில் இல்லைன்னா எங்கே கொடுத்துருக்கணும்? ஆவரேஜில் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க கொடுக்கல. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஐடி கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, ஆப்ஷன் பி பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஐடி ஷுட் நாட் பி யூஸ்ட் இன் குரூப் ஐ கிளாஸ். குரூப் ஐ கிளாஸில் இது யூஸ் பண்ணலை. குரூப் ஐ கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் பண்ணால் தான் அங்கே போடணும் ஐடி. அப்படி இல்லைன்னா ஆவரேஜ், இது இந்த ஆவரேஜ் ஆஃப் சேலரி இருக்குது பாருங்கள், ஆவரேஜ்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால் அவங்க யூஸ் பண்ணாதான் நம்ம இங்கே ஐடி கொடுத்ததால அது தப்பு. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுதான் வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் எரேனியஸ் பிகாஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி ஷுட் நாட் பி யூஸ் இன் குரூப் ஐ கிளாஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் இந்த இடத்துல வந்து ஐடி யூஸ் பண்ணியிருக்கணும், ஐடி கொடுக்கல. அப்படி இல்லையா இந்த ஐடி வந்து இங்கே வந்திருக்கணும். அதனால் வந்து இந்த இதில் வந்து ராங்கானது பி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், aggregate function can be used in the select list or the class of select statement or subquery. The aggregate function can be used in the select list or the dash class of select statement or subquery. They cannot be used in a dash class. அதாவது aggregate function
can be used in the select list or the dash class of select statement or subquery. Aggregate functionல என்ன யூஸ் பண்ணும், having class யூஸ் பண்ணும். They cannot be used in a dash class. Aggregate functionல where class யூஸ் பண்ண மாட்டாங்க. where classம் having classம் சேம் மீனிங் தான். ஆனால் aggregate functionல என்ன யூஸ் பண்ணுவாங்க, having class தான் யூஸ் பண்ணுவாங்க, where class யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. Next, the dash keyword is used to access attributes of a preceding table or subqueries in the form of class. Previous table oda attributes access பண்றதுக்கு என்ன command யூஸ் பண்றாங்க, lateral. Next, which of the following creates temporary relation for the query on which it is defined? Temporary relation create பண்றதுக்கு எது யூஸ் பண்றாங்க, withங்கிற command எதுக்கு, temporary relationக்காக. Next, subqueries cannot. subqueriesல என்ன செய்ய முடியாதுன்னா, group பண்ணலாம், retrieve data from table different from the retrieve data from table different from the one in the outer query retrieve பண்ணலாம், join பண்ண முடியாது, appear in select update delete எல்லாமே பண்ணலாம். subqueriesல என்ன செய்ய முடியாதுன்னா join மட்டும் பண்ண முடியாது, மீதி remaining எல்லாமே பண்ணலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் subqueries cannot done join tables. Next, which of the following is not a aggregate function? இதில் எதாவது aggregate function, average, sum, minimumலாம் aggregate function, withங்கிறது தான் aggregate function கிடையாது, withங்கிறது aggregate function கிடையாது. ஸோ இதற்கான ஆன்சர் என்னது, withங்கிறது எடுத்து temporary relation create பண்ணுறதுக்காக. Next, the exist keyword will be true if any row in the subquery meet the condition only. அதாவது இந்த கண்டிஷன் மீட் பண்ணும்போது any row in the subquery meets the condition only. கண்டிஷன் மீட் பண்ணும்போது தான் எக்ஸிஸ்ட் கீவேர்டு வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், a delete command operates on dash relation. delete command வந்து ஒரு டேபிளில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அட் அ டைமில் ஒரு டேபிளில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதற்கான ஆன்சர் 1. நெக்ஸ்ட், delete from or where p. ஆருங்கிறது ரிலேஷன், delete from or where p. ஆருங்கிறது ரிலேஷன், பிங்கிறது என்னது, கண்டிஷன். delete a particular tables from a relation. அதாவது இங்கே என்ன கண்டிஷன் நம்ம சொல்கிறோமோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற ரோவை மட்டும் delete பண்ணும். ஸோ delete. இதுவே வந்து இந்த கண்டிஷன் வேர் கண்டிஷன் கொடுக்கலனா உங்களுக்கு கிளியர் ஆல் என்ட்ரிஸ் இது வரும். இங்கே வேர் கண்டிஷன் கொடுத்துருக்கிறதால அந்த கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ரோவை மட்டும் தான் delete பண்ணும். ஸோ அதற்கான ஆன்சர் என்னது, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. delete a particular tuple from relations. particular tuple நம்ம கண்டிஷனில் என்ன டபுள் சொல்கிறோமோ அந்த கண்டிஷனில் இருக்கிற டபுள் மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். Next, 23rd question, which one of the following delete all the entries but keeps the structure of the relation? அந்த ரிலேஷனில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணும், ஆனால் அந்த ரிலேஷனோட அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், டேபிளோட நேமு டேபிளோட அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும் அப்படியே. இதுக்கு என்ன கமெண்ட்னா delete from instructor. இப்படி கொடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற டேட்டா மட்டும் தான் ரிமூவ் ஆகும், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், நீங்கள் வேறு டேட்டா கூட அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், update instructor. 24th question, update instructor dash salary equal to salary start 1.05 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல update instructorங்கிறது டேபிள் நேம், update instructorங்கிறது டேபிள் நேம். இந்த இடத்துல என்ன வரணும், செட் வரணும், செட் salary equal to salary டாட் என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன். fill in with correct keyword to update the instructor relations. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், செட் வரணும். நெக்ஸ்ட், 25th question, the problem of ordering the update in multiple update is avoided using multiple updation. update is avoided by using எதை யூஸ் பண்ணுறாங்க, கேஸ். ஆப்ஷன் சி, கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், the dash condition allows a general predicate over the relation being joined. The dash condition allows a general predicate over the relation being joined. ஜாயின்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிடிகேட் என்னென்னா ஆன்னா என்னது, ஜாயின்காக. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், which of the join operation do not preserve non-matched tuples?
அதாவது நான் மேட்ச் ஆகிற டபுள்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணாது. 2 டேபிள்லேயும் எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் எடுத்து காமிக்கும், டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். டு நாட் ப்ரெஷர் நான் மேட்ச்டு டபுள்ஸ், நான் மேட்ச் ஆகாத டபுள்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்காது, எடுத்து காமிக்காது. ஸோ அதற்கான ஆன்சர் இன்னர் ஜாயின். நெக்ஸ்ட் select star from student, join takes using, இந்த இடத்துல join takes using id. the above query is equal to, the joinக்கு ஈக்குவலாக எந்த query சொல்லிருக்காங்கன்னா select star from student inner join. இங்கே வெறும் ஜாயின் கொடுத்தாங்கன்னா டிஃபால்ட்டாக அது என்ன ஜாயின் எடுத்துக்கும், இன்னர் ஜாயின் எடுத்துக்கும். select star from student inner join takes using id. இதில் பார்த்தோம்னா அவுட்டர் ஜாயின் கொடுத்துருக்காங்க, இங்கே லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெறும் ஜாயின் கொடுத்தோம்னா அதுக்கு டிஃபால்ட்டாக எந்த ஜாயின் எடுத்துக்கும், இன்னர் ஜாயின் எடுத்துக்கும். நெக்ஸ்ட், what type of join is needed when you wish to include rows that do not have the matching values? What type of join is needed when you wish to include rows that do not have the matching values? இதுக்கான ஆன்சர் என்னது? அவுட்டர் ஜாயின். அதாவது இதோட மீனிங் என்னென்னா, மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ணக்கூடாது, மேட்ச் ஆகாத டேட்டாவையும் நம்ம எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின். அப்போ மேட்ச் ஆகாத 2 டேபிளில் இருக்கிற டேட்டா மேட்ச் ஆகாத வேல்யூஸும் நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு அவுட்டர் ஜாயின். நெக்ஸ்ட், how many tables may be included with a join? ஒரு ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா அதில் எத்தனை டேபிள்னா மெனி டேபிள் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் த மென்ஷன் 1 2 3 எக்ஸெட்ரா எத்தனை டேபிள் வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். how many join types in join condition? 5 types. என்ன பார்த்தோம்னா இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின், கிராஸ் ஜாயின். 5 types ஆஃப் ஜாயின் இருக்குது. Next, which join refers to join records from the right table that have no matching keys in the left table are included in the result set? Which join refers to join records from right table that have no matching keys in the left table are included in the result set? The answer is right outer join. Next, the operation which is not considered a basic operation of the relational algebra. ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் என்னென்ன வரும்? ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் பார்த்தோம்னா ஜாயின், செலெக்ஷன், யூனியன் வரும், கிராஸ் ப்ராடக்ட் வரும், செலெக்ஷன் வரும், ஜாயின் மட்டும் வராது. நாட் கன்சிடர்ஸ் ஏ பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. Next, in SQL, the statement select star from r, s is equivalent to, இந்த இடத்துல r, sன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. r, s is equivalent to cross join. r, sன்னு கொடுத்தோம்னா r into s, அது cross join, intனா cross join. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கான ஆன்சர் அது ஆப்ஷன் பி. Next, which of the following creates a virtual relation for storing the query? Virtual relation, virtual-ஆக வந்து நம்ம டேட்டாவை இன்னொரு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன query யூஸ் பண்ணுறாங்கன்னா view. That's all friends. இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், ரீகால் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் எடுத்து படிக்கும்போது எந்த பாயிண்ட் படிக்கிறது, எங்கே படிக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி நீங்கள் இதை எடுத்து ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.